நம்மலாம் ஒரு ஃபோனை வச்சுருந்தானே ஓட்டுவோம். தலை பாருங்க 2 ஃபோனை வச்சுன்னு ஓட்டுது. ஓட்டர் ஒரு லேடி அக்காவும் ஓட்டுறாங்க. ஓட்டலாம், யார் வேணால் ஓட்டலாம். என்னை கேட்டிருந்தாங்க ஓட்டர் லேடிஸ் ஓட்டலாமா ப்ரிஃபரபுள்னாங்க. ஜாதக நம்பரா? 6382. பாலை குச்சினுக்கிறீங்க. போயிட்டோம். அவர் யாருன்னே தெரியல. கண்களீர் அதுமாரி தலையாட்டுறாப்பில். காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. காலையிலேருந்து ஒரு ஆர்டரும் போடல சொல்கிற மாரி பார்சல் எதுலேயுமே. அதுதான் புதுப்பேட்டை பக்கமாக போயின்னு கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா 30,307 கிலோமீட்ரு ஓடிக்குதுங்க. சிஎம் வராருன்னு நினைக்கிறேன். சிஎம்மா யார் வராங்கன்னு தெரில. சண்டே கிளியர் ஆகுது. இந்த ரோடு இப்படி இருக்கா? இது புதுப்பேட்டைக்குள்ளே போனால் எதனா ஆர்டர் போடுவாங்களா? புதுப்பேட்டை அப்படியே உள்ளுக்கா போய்டும். உள்ளுக்கா போனால் என்ன ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தோன்னே கண்டினியூ பண்ணுறேங்க. ஏங்க காலையிலே ஒரு ஆர்டர் போட்டாங்க. இப்போ தான் மணி 10 ரேப்பிடோவில் தான் போட்டாங்க. ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து எடுத்துக்கின்னு சென்ட் தாமஸ் மவுண்ட்டு போட்டாங்க. சரி, அதை எடுக்க தான் போயின்னுக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் 164 ரூபாய் எவ்வளோ காட்டினாங்க. 14 கிலோமீட்ரு. பிக்கப் பார்த்தீங்கன்னா வெறும் 500 மீட்ரு தான். ட்ராப் வந்து இன்னொன்று நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரமும் நான் வீடியோ எடுக்கிற நேரமும் அதை அப்லோட் பண்ணுறனாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதா? நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு நாளைக்கு போஸ்ட் பண்ணுற மாரி இருந்தால் பரவாயில்ல. நான் இந்த எடுக்கிறேன்னா அது ஒரு 4 நாள் கழித்து தான் வீடியோ அப்லோட் ஆகும். அதனால் உங்களுக்கும் எனக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். சரிங்களா? அதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நான் எடுக்கிற நாளன்னைக்கும் நான் இது பண்ணுற நாளன்னைக்கும் உங்களுக்கு சிங்க் ஆகாது. அதனால் சொல்கிறேன். இப்போது ஒரு கிவ்அவே வீடியோ போட்டாலும் அதை கிவ்அவே வீடியோ நான் ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே எடுத்துகிட்ருப்பேன். அது தான் போஸ்ட் பண்ணுவேன். போஸ்ட் பண்ணிவிட்டு நான் அது போஸ்ட் பண்ணி ஒரு 4 நாள் 3 நாள் கழிச்சு தான் கிவ்அவே வின்னர் டீட்டெயிலே எனக்கு தெரியும். அங்கே ஆட்டோ இருந்தாலே இங்கே தாங்க. இதுக்குள்ளே எங்கேயாவது மாட்டிக்கணுன்னு வச்சுக்கோங்க. ரேப்பிடோலாம் ஓட்டுறாங்க தான். ஆனால் உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் ஓட்டிக்கணும். அது மட்டும் சொல்லிப்பேன். ஓட்டாமலாம் இல்லை யாரும். ஃபஸ்ட் ஆர்டருக்கு கால் பண்ணோம். இது வாங்கிடலான்னு நினைக்கிறேன். நெக் பேண்ட் அந்த 700 கொடுத்து வாங்கிடலான்னு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டேன். 164 28 ஓகே. சென்ட் தாமஸ் மவுண்ட். நன்றிண்ணா, தேங்க்யூ. சரிங்கண்ணா, ஓகே. இதாங்க ஃபஸ்ட் ஆர்டர். இதுக்கு 164 ரூபான்னா 6 ரூபா டிப்ஸு. பரவாயில்ல, ஓகே தான். ஃபஸ்ட்டு ஆர்டரு 6 ரூபா டிப்ஸு. ரேப்பிடோவில் சென்ட் தாமஸ் மவுண்ட்டு தான். தூக்கிட்டேன், விடுங்க. வெயிட் பண்ண தேவை. எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டிட்டேன்னா ரெஸ்ட் எடுக்கலாம் 2 நாளைக்கு. அதுக்கோசரம் தான் இன்றைக்கி எந்தமாரி ஆர்டர் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். லேட்டானாலும் பார்த்துட்டு போவோம். ஆனால் 1200 எடுத்து தான் போவோம்.
வச்சுக்கிறேன். அதெல்லாம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும். ஃபஸ்ட்டு நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகி நம்ம சேனலை மானிட்டைஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுவும் இல்லாமல் நேற்று தான் 4000 ஹவர் வாட்ச் ஒரு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. நான் வந்து இப்போ நம்ம அந்த 2 இது இருக்குது. இந்த இப்போ யூடியூப் வீடியோ போடுறல அதில் நம்மளுக்கு காட்டுறது கரண்ட் டேட்டில் காட்டுறது வந்து 4000 ரீச் ஆயிடுச்சு. அதுக்கடுத்தது நம்ம எது தான் பண்ணாலும் ஒரு 5 நாள் கழிச்சு தான் அப்டேட் ஆகும். அது 2வது இது. அதில் வந்து இப்போ தான் 3700 எவ்வளோ வந்துக்குது. இப்போ கரண்ட்டில் இருக்குது 4000 ரீச் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு அது லேட்டாக தான் இது ஆகும், ஷோ ஆகும். இப்போ நம்ம ஒரு 4 நாள் கழிச்சு தான் அந்த 4000 வாட்சஸ் வந்து அதில் கம்ப்ளீட் ஆகும். அதில் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த மானிட்டைஸுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. 2வது ஸ்டெப்பு வந்து 1000 சப்ஸ்கிரைபர். அதில் இப்போ நம்ம 766 இருக்கிறோம். இன்னும் எவ்வளோ வேணும் நம்மளுக்கு? 234. ஆமாம் 34 தானே. 34 சப்ஸ்கிரைப் தேவை. யாருன்னா பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நம்ம கூடிய சீக்கிரத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிறோம். ரீச் ஆனோன்னா ஸ்பெஷல் கிவ்வேலாம் சொல்லியிருக்கிறேன். கிவ்வே தாண்டி முடியாதவங்களுக்கு சாப்பாடு போடுவேன். வேணாம், அதெல்லாம் சொல்ல வேணாம். இதுதான் பண்ணுவேன்ட்டு இருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். அந்த டாப் லொக்கேஷன் தான் வந்துட்டோம். இங்கே தான் போட்டுருக்கு. கால் பண்ணுவோமா? இங்கே ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்தாச்சு. இங்கே தான் செகண்ட் ஃப்ளோரு. இப்போ தான் கொடுத்தா. டைம் பார்த்தீங்கன்னா 10:50. 2வது ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். இப்படி போய்ட்டு நிழலில் நிற்கிறேன். ஆஹா 200 எடுத்துருவானுல. மாதாவாரம் போட்டுக்கிறாங்க, எடுத்துடுறாங்க இங்கேருந்து போட்டா. ஏன்னா எங்கள் 2வது ஆர்டரும் போட்டாங்க. இந்த ஆர்ட்ரு கொஞ்சம் குளறுபடியான ஆர்ட்ரு இது. ஏற்கனவே எனக்கு ஏன்னா இப்போ கால் பண்ணி பேசிட்டேன். இந்த ஆர்ட்ரு போட்டோன்னே ஆல்ரெடி ஒருத்தர் நம்பர் காட்டிச்சு அவருன்னாரு. திருப்பி ஏன்னா இந்த ஆர்ட்ரு நான் நின்று இருக்கும்போது ஃபஸ்ட்டு போட்டாங்க. இது எடுக்கிறதுக்குள்ளே யாரோ எடுத்துட்டேன்னு காட்டிச்சு. ஓகே சரி யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு விட்டுடலான்னு இருந்துச்சா. திருப்பி அந்த ஆர்ட்ரு போடுறாங்க. எனக்கு அந்த ஆர்ட்ரு போட்டோன்னுமே டவுட் வந்துச்சு. கஸ்டமருக்கு ஒரேடியாக கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டேன், இதுமாரி ஏற்கனவே ஆர்ட்ரு விழுந்துச்சு, நான் வரலாமா இல்லையான்னு. ஏன்னா போனால் அந்த நேரத்தில் அவர்கிட்ட கொடுத்துட்ருப்பாங்க அந்த ஆர்டரை. நான் சும்மா போயிட்டு சும்மா வர மாரி இருக்கும். அவங்க போனான்னா சொல்லுவாங்க, சாரிங்க இது அவருக்கு தான் விழுந்திருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்றவாங்க. உடனே நம்ம என்ன பண்ணணும், டப்புன்ட்டு கால் பண்ணி கேட்டதுக்கு இல்லை நீங்கள் போங்க, நாங்கள் தான் கால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, அதான் வந்துன்னுக்கிறேன் நான். இப்போ தான் நான் சொன்னாங்க அவங்க. அதை கேன்சல் பண்ணிட்டாரா? நான் வந்துடுறேன் லொக்கேஷன் வந்துன்னுக்கிறேன். நான் வந்துட்டு கால் பண்ணுறேன். சரிங்கண்ணா. அவர்கிட்ட தான் பேசுகிறேன். இந்த நெக் பேண்ட் இல்லாததுனால கொஞ்சம் தலைவலியாகுதுங்க. வாங்கிடல, நெக் பேண்ட் வாங்கி தான் ஆகணுங்க, வேறு வழி இல்லை. அதுதான் என்ன சொல்லியிருந்தேன் அடுத்தது. ஆல்ரெடி ஒருத்தர் எடுத்துட்டான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவர் வந்து டபுள் ஆர்டர் எடுக்கிறவர் போல் நம்மளை மாரி. அவருக்கு திருவருக்கு ஆர்டர் ஏற்கனவே ஒரு ஆர்டருக்கு தான். எங்களுக்கு ட்ராப் கஸ்டமர் வந்து கால் பண்ணி கேட்டுக்கிறாங்க போல், நீ ஏன் போகலன்ட்டு. அவங்க திருவருக்காடு ஆர்டர் இருக்குது, நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டாங்க. ட்ராப் கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாரா, பிக்கப் கஸ்டமர்கிட்ட சொல்லலையா? பிக்கப் கஸ்டமர் தான் சொன்னார். நான் பிக்கப் கஸ்டமருக்கு தானே கால் பண்ணேன், இதுமாரி எனக்கு ஏற்கனவே இந்த ஆர்டர் வந்துச்சு, ஆனால் யாரோ எடுத்துட்டாங்கன்னு வந்துச்சு அப்படின்ட்டு அவர் கால் பண்ணால், இல்லை ஜி உங்கள் நம்பர் காட்டல, வேறு ஒருத்தர் நம்பர் தான் காட்டிச்சு, நீங்கள் எப்படி கால் பண்ணலாம், நான் அவருக்கு கால் பண்ணுறேன்னு அவர் கால் பண்ணியே சொல்லலை. அதுக்கு ட்ராப் கஸ்டமரே எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இல்லை அவர் கேன்சல் பண்ணிட்டாரு, அவர் ஏற்கனவே ஒரு ஆர்டர் வச்சுன்னுக்கிறாராம், அதனால் கஷ்டம், நீங்களே போய்ட்டு எடுத்துங்க அப்படின்னாங்க. அதுதான் எடுக்கலான்னு போகிறேன். இப்போ உங்களுக்கு சரியாக சொல்லி புரிய வச்சா கூட எனக்கு தெரில, நான் பாட்டுன்னு மைண்டில் வந்தது பேசின்னு போகிறேன். நம்ம இப்போ 2வது ஆர்டர் போட்டாங்க, அப்பா பறக்குறாங்க, அதை எடுக்க தான் போயின்னுக்கிறேன். தோ நிற்கிறோம், தோ பாருங்க, அது முட்டு சந்துன்னு சொன்னல, அதுதான் சொன்னேன்.
அட்ரஸ்ஸு மில்க் காலனி பக்கத்துலன்னு போட்டுக்குது. புக்ராஜ் நகர். அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. தேர்ட் மெயின் ரோடுன்னு இருக்குது. நான் லொக்கேஷன் அவங்ககிட்ட கால் பண்ணி பேசிப்பேன். அதுக்கு நான் கிட்டே போயிட்டேனாலே அவங்க சொல்கிறோம். இப்படி வைக்கலாம்ல? சரிங்கண்ணா, நன்றிண்ணா. அதுதாங்க எத்தாச்சு. எத்தனை நிமிஷம் காட்டுனா 51 நிமிஷம் காட்டுது. 12:06 கொடுப்பேன்ட்டு போட்டுக்குது. ஆனால் அதுக்கு மேலே தான் ஆகும். டைம் பார்த்தீங்கன்னா 11:15. ஏங்க இன்னொன்று சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருந்தாங்க. நான் போட்டிருப்பேன் ஒரு வீடியோவில். அந்த வீடியோ கமெண்ட்லேயே போட்டுக்கிறாங்க, எனக்கு நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஒரு 25 சின்னதாக போட்டால் தானே பார்ப்பீங்கன்ட்டு நான் போட்டு வச்சுக்கிறேன் சொல்லியிருப்பேன். அதில் அவர் என்ன சொல்லிக்கிறாரு, நீங்கள் 20 அதெல்லாம் கவலைப்படாது, நீங்கள் 1 hour கூட போடுங்க, நாங்கள் உக்காந்து பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டுக்கிறாரு. 1 hourலாம் போட்டால் எங்கங்க கஷ்டங்க. 1 hour போடலாம். நம்மளால் ஒரு நாளைக்கு வீடியோ எடுக்க முடிஞ்ச அவரை இந்த கேமராவை வச்சு ஒரு 2 hour எடுக்கலாம், 2.5 hour எடுக்கலாம். நம்ம ஃபுல் இதுவும் அதை நான் ஃபுல் வீடியோ உக்காந்து பார்க்கணும். உக்காந்து பார்த்து அதில் எது போர் அடிக்காது. ஆல்ரெடி போர் அடிச்சுருந்தாங்குது, அது வேற. அது வேற இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்காவது எது நல்லது எது கெட்டதுன்ட்டு இங்கே பாருங்க விட்டிக்காவா இதையும் பார்த்துட்டு போவோம். இதுலலாம் ஒரு காலத்தில் போட்டு விட்ருப்பாங்க, இல்லை மீன் ஓடி இருக்கும். 1 hourலாம் போட்டால் யாருங்க பாப்பா? பாருங்க இப்போ பாருங்க, மெட்ரோ ட்ரெயின் அதில் போகுது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இதுவே தாறுமாறா இல்லை? மெட்ரோ ட்ரெயினுக்கு ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஈடு கொடுக்க முடியாது. பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டோம். பெட்ரோல் போடலாமா? இங்கே விட்டுக்கலாம். 220 ரூபாண்ணா. அதாங்க பெட்ரோலும் போட்டாச்சு. இதில் ஒரு 2 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. பெட்ரோலும் போட்டாச்சு, 2 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. போலீஸ் பிடிக்கிறாங்களாங்க, அங்கே தான் நின்றுப்பாங்க. இங்கே தான் இங்கே இருக்குது ட்ராப்பு. கால் பண்ணுவோமா? பேமெண்ட் 282. ஸ்கேனர் காட்டா 282. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வந்துச்சு. தேங்க்யூ. ஆமாங்க, ரெண்டாவது ஆர்டரு கொடுத்தாச்சு. 3வது ஆர்டரு என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேங்க. இப்படி நிற்போமா கொஞ்சம் நேரம்? அதுதாங்க இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாதாவரத்துலேருந்து எடுத்துக்கின்னு மணலி போகிறது தான் இது. 3வது ஆர்டர் 103 ரூபா அவ்வளோ காட்டுச்சு. அது அடுத்தது அண்ணா நகருக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. சரி, மணலி பக்கம்லாம் போய் ரொம்ப நாள் ஆகுது, அதுதான் ஆர்டர் எடுத்துட்டேன். ஏதோ சைபர் இதுன்ட்டு நினைக்கிறேன், தெரில. அதுக்குள்ளே ஏற்கனவே போன மாரி அங்குது. ஏதோ ஒரு பேட்ரி இதுமாரி தான் நான் கொடுப்பாங்க. அதுவா தெரில, அதுக்குள்ளே நிறைய இது இருக்கும். சும்மா எப்படியா ஹார்ன் அடிக்கிறீங்க? சைபர் இதில் சைபர் ஆட்டோமொபைல்ஸ். நன்றிண்ணா. இந்த திருமணம் இருக்கும். எஸ்ஆர்விஎஸ் இங்கே தானா? சூப்பராக இதில் லொக்கேஷனு. இங்கே தாங்க 3வது ஆள் பிக்கப்பு. சரியாக இருக்குது. அவ்வளோதாங்க, இது 2வது ஆள். 3வது ஆர்டர் எடுத்துட்டேன். பாய் குழம்புதே. 3வது ஆர்டர் எடுத்துட்டேன். ஃபுல்லாக பைக் அந்த பார்ட்ஸு தான் விற்கிறாங்க. பஜாஜும் ராயல் என்ஃபீல்டும். சைபரு இது ஏதோ
சே புதுசுங்க ஃபுல்லாக. வெறும் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் மட்டும்தான் இது பண்ணுறாங்க. பரவாயில்ல. நான் நினச்சேன் இது வந்து பேட்ரிலாம் கொடுத்தாங்க. இதில் தான் நான் எடுத்தது. 2வது ஆர்ட்ரு நான் போட்டர் ஓட்டி 2வது ஆர்ட்ரு எடுத்தது இது. இதுக்குள்ளே என்ட்ரிக்கு அவுட்டுக்கு அந்த இதெல்லாம் கொடுக்கணுமா, பில்லு மாரி. அதுக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம போய்ட்டோம். தலையாட்ட ஆ இல்லை, இது சும்மா ஒரு இதுதான். அவர் ஐடியா கொடுக்குறாரு. முன்னாடி வச்சுருந்தா எடுத்து கொடுத்துருப்பீங்க. அது பண்ணியிருப்பேன், கீழே விழுந்துடும், பறந்துடும். அது சின்னதாக இருந்துச்சு பேப்பரு. அவர் யாருன்னே தெரில. நல்லா அந்த இந்த இதுமாரி கண்களீர் அதுமாரி தலையாட்டுறாப்பில். தொண்டையார்பேட்டை போட்டுறாங்க. தொண்டையார்பேட்டை நெக் பேண்ட் ஓகே சொல்லிட்டாருங்க. அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நெக் பேண்ட் ஓகே சொல்லிட்டா போல். 700 ஃபைனல். மேட்ச் ஃபிக்ஸிங்கு. 700 ருபீஸ் இது பண்ணிட்டாரு, ஓகேன்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்ட போய்ட்டு வாங்கணும். இப்போ மணலியில் இருக்கிறேன்னா அவர் 1 மணிக்கு வந்துடுவார். அங்கே 1லேருந்து நைட்டு 10 மணி வரைக்குமா. நான் என்ன சொன்னேன், அங்கே வந்துட்டு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னேன். சரி ஓகே ப்ரோ அப்படின்னு. மதுரை வயலுக்கு ஒரு ஆர்டர் போட்டால் சூப்பராகும். மதுரை வயல் அந்த இதுமாரி தாம்பரத்துக்கு போட்டால் கூட நான் மதுரை வயல் பக்கமாக போயிட்டு போவேன், பைபாஸை பிடிச்சிக்கின்னு. ஏங்க 3வது ஆர்டர் தான் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். மாதாவரம் மாத்தூர் ரோடு. இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க. இப்போ இருக்கிறதோட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க. இந்த மழை டைம்லலாம் வந்தான்னு வச்சிங்களேன், சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு கடையில் டீ பஜ்ஜி சூப்பராக இருக்கும். அங்கே முனையில் இந்த எண்டுலலாம் என் பின்னாடி அந்த எண்டில் வந்து ஒரு பிரியாணி கடை இருக்கும், அது சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குதுங்க. இது ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய மரம் இருந்த மாரி இருந்துச்சு. இப்போது பரவாயில்ல. இந்த மழை டைமில் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், ரோடே சூப்பராக இருக்குங்க. சே ரோடை பாருங்க. ரோடு ரெனோவேஷன் பண்ணுங்கிறாங்க போல். சைடெல்லாம் சூப்பராக இருக்குங்க ரோடு. இன்னொரு ரோடும் இருக்குது, அந்த பக்கமும் போவேன்னு நினைக்கிறேன். நிறைய பேசினே போவோம் பாருங்க. பச்சை பசையில் இங்கே பாருங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நான்லாம் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நிம்மதியாக இருப்பேன். போர் அடிக்குன்னா இங்கே வந்து உக்காந்துக்கலாம். பாருங்க ரோடை பாருங்களேன், அழகான ரோடு. ரொம்ப அழகாக இருக்குதுங்க ரோடு. ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. 3வது ஆர்டரும் கொடுத்தாச்சு. இங்கே தான் பஜாஜ் சர்வீஸ் சென்டர் இருக்குது. இது என்ன இடம்? மணலி பார்க்க முடியுமா? சாணி மெச்சிட்டேன். இங்கே பாருங்க, மீன் பிடிச்சின்னுக்குறாங்க. ஏங்க 4வது ஆர்டரும் போட்டாங்க. 100 ரூபா இந்த ஆர்டரு எடுத்துட்டேன். ஏன்டா 100 ரூபா ஆர்டர் எடுத்துட்டேன்? அது இல்லாமல் வியாசார் பாடி வேறு. ஏன் எடுத்தேன்னா, இங்கே இருந்தால் திடீர்னு சொல்ல முடியாது, போடவே மாட்டானுங்க. வியாசார் பாட்டிலாம் கொஞ்சம் பக்கம் தானே, பெரம்பூர் அந்த இதில் அந்த சரௌண்டிங்கில் வரும். எடுத்துகிட்டு எம்ஜிஆர் நகர், வியாசார் பாடி எம்ஜிஆர் நகர் தான். சரி எடுத்துட்டேன். அதை பிக்கப் பண்ண தான் போயின்னுக்கிறேன் இப்போது. அதாங்க 4வது ஆர்டர் லொக்கேஷன் வந்துட்டோம். ஹலோ அண்ணா, அந்த லொக்கேஷன் போயிட்டேண்ணா. அங்கே மெயின் ரோட்டில் 2 கோயில் இருக்குது, பார்த்த ஆப்போசிட்டில். வேணுகோபால்னு தெருன்னு ஒன்று இருக்குண்ணா. ஆ
நெக் பேண்ட் இல்லை இதில், நான் அப்படியே இப்படி வச்சு பேசின்னு வரேன் நான். இதுவா இப்படி வைக்கலாம்ல, மேலேயே வச்சிடுறேன். பேமெண்ட் யார் அவர் பண்ணுவாரா? சரிண்ணா. அதாங்க இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. இந்த ஆர்டரை எடுக்காமல் இருந்திருக்கலாம். அங்கேருந்து 2 கிலோமீட்டரா, இவர் ஒரு 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 1/2 கிலோமீட்டர் சொல்லிட்டார். பரவாயில்ல போ, சும்மா இருக்கிறதுக்கு எதனா ஓட்டணுங்களாங்க. 100 ரூபா வருதுன்னா ஓட்டலாம். போட்டர் ஒரு லேடி அக்காவும் ஓட்டுறாங்க. போட்டர் ஓட்டலாம், யார் வேணால் ஓட்டலாம். என்னை கேட்டிருந்தாங்க போட்டர் லேடிஸ் ஓட்டலாமா ப்ரிஃபரபுள்னாங்க. மேலே போட்டர் ஓட்டலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆளுங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு போட்டர் பெஸ்ட்டு தான் பார்சல் எடுத்துன்னு போகிறதுல. லேடிஸுக்குன்னு பிங்க்குன்னு வந்துச்சு, இருந்தாலும் வேலை பஞ்சாவடி போட்டுக்கிறாங்க. எடுத்துடலாமா? வேலை டைம் வந்து 1:43. நூறுண்ணா. கஸ்டமர் வேறு கால் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ, ரேப்பிடோலேருந்து கால் கரெக்டாக. இது எந்த ஏரியாண்ணா? வியாசார்பாடி. சரி, நான் வந்துட்டு கால் பண்ணுறேன். எஸ்கே மாலா? அதுதான் நான் வந்து கால் பண்ணுறேம்மா. அங்கே 5வது ஆர்டரும் போட்டாங்க, வேலை பஞ்சாவடி. சரி தூக்கிட்டேன். 200 சில்லறை எவ்வளோ காட்டிச்சு. சரி அதனால தான் எடுத்துட்டேன். சரிங்க, 5வது ஆர்டரும் போட்டாங்கங்க. 5783. ஓகேண்ணா. இப்படி வச்சுக்கலாமா ஃபுட்டா? சரி ஓகே. சரிங்கண்ணா, பேமெண்ட் யார் அவங்க கொடுப்பாங்களா? சரிங்கண்ணா, ஓகேண்ணா. சரிங்க, 6வது ஆர்டர் ஃபுட்டு தான். 254 ரூபா காட்டினாங்க 23 கிலோமீட்டருக்கு. பரவாயில்ல, ஒருத்து தான். பைபாஸ் பூச்சி தான் போகிற மாரி. இங்கே மாதாவரத்துலேருந்து இப்படி ஏறிடுவோம், அங்கேருந்து பைபாஸ், ஒரே பைபாஸ் தான், மதுரவாயல் பைபாஸு. இந்த இதுவில் மட்டும் இறங்குற மாரி இருக்கும், அது இறங்கி ஏறிப்போம். அதாங்க. இன்னொன்று நெக் பேண்டுக்கு இப்போ அந்த பக்கம் தானே போகிறேன், அதனால் கால் பண்ணிட்டேன் அவருக்கு. கால் பண்ணி சொல்லிட்டேன், ப்ரோ நான் இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடுவேன், வந்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சரிங்க ப்ரோ அப்படின்னாரு. ஆமாப்பா, ஐடி ஏதோ சொன்னார். தலை லொக்கேஷன் வந்துட்டு இருந்தல. சரி, நீங்கள் அங்கே இறங்கிட்டு அந்த என்ட்ரன்ஸ் வந்து லெஃப்ட்டில் வந்துடுங்கண்ணா. கேட் 2ல கொஞ்சம் அந்த லெஃப்ட்டில் வந்துடுங்க அப்படியா. சரி. நண்பர்களே, நெக் பேண்ட் வாங்கியாச்சு. 700 ரூபா தான். நல்லா தெளிவாக தான் இருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கழுத்தாண்டை போடுற இடம் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. நெக் பேண்டு தெளிவாகுது, பக்காவாக இருக்குது. நெக் பேண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாப்புல. கொஞ்சம் தொச்சு வச்சுக்கிறாரு, இல்லை பரவாயில்ல, நம்மளுக்கு இது கிடச்சதே போதும். பக்காவாக இருக்கிறாப்புல. 700 ரூபாய்க்கு ஒருத்து தாங்க. 2000 ரூபா பொருள் 700 ரூபா. ஒரு வருஷம் யூஸ் பண்ணார். எப்படி யூஸ் பண்ணாருன்னா நல்லா தெளிவாக தான் யூஸ் பண்ணியார். நிறைய இது 1 வருஷம்லாம் இருந்துச்சுன்னா அந்த இதுவே பிச்சுட்ருப்பேன். அந்த இது கூட பிரிக்கல, லேபிள் கூட பிரிக்கல, OnePlus லேபிள். எப்படியோ ஒரு 5 நிமிஷம் கால் செக் பண்ணேன், ஒரு 2 பாட்டு கேட்டு பார்த்தேன். சார்ஜி அதெல்லாம் செக் பண்ணல, 100ல் தான் இருந்துச்சு. OnePlus-ஐ பற்றி தெரியும், பக்காவாக இருக்கும் சார்ஜ் இந்த இதுலலாம். அதனால் வாங்கின்னு வந்துட்டேன். அது சொல்லி தான் அனுப்பிச்சாங்க.
சம்சுதீன் D305. ஆமாம், டி ஃபார் டெல்லி 305. ஆனால் அவங்க கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. ஜாதக நம்பரா? 6382. பாலை குச்சினுக்கிறீங்க. ஃபோட்டோ எடுக்கணுங்களா? ஃபோன் நம்பர் போடுங்க கேட்டுச்சு. ரேப்பிடோ போட்டு கொடுக்க போகிறேன். அவங்க கொடுக்க மாட்டாங்க எப்படியோ. ஆ எப்படி போத்தல? ஆ ஆ ஆ ஆ சரி சரி, டீல போகணும். டீல எத்தனாவது மாடி? 3, 305. ஆ கரெக்ட். ஆ பார்த்தீங்களா, ஜாலியாக வேலை செய்கிறாருங்க அவரு. செம்ம காமெடியாக பேசுகிறார். முத்தம் கொடுக்குமா, பி வந்து டியை முத்தம் கொடுக்குமா, அதில் போயிட்டு 3வது ஃப்ளோரில் போய் கொடுங்க அப்படின்றாரு. இதாங்க நான் வாங்கினேன் நெக் பேண்டு. இந்த பாருங்க, லேபில் கூட பிரியல. சரிங்களா, உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சிச்சேன். தெளிவாக தான் இருக்குது, பரவாயில்ல. 700 ஒருத்து தான். 2000 நெக் பேண்டு 700 கொடுத்தாரு. சரிங்க, 5வது ஆர்டர் கொடுத்தாச்சு. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ டிப்ஸ் கொடுத்தாருன்னு தெரியுமா? 254, 300 போட்டு விட்டாங்க. அதான் இன்னும் ஒரு 300 எடுத்தால் போயிடலாங்க வீட்டுக்கு. தரமணி போட்டுக்கிறாங்க, எடுக்கலாமா? தரமணி போட்டுக்கிறாங்க, எடுக்க முடிஞ்சிச்சுன்னா எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இதை கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு ஒரு ஆர்டர் எடுத்துன்னு போயின்னு இருக்க வேண்டியதான். எப்படி இருந்தாலும் ஒரு ஆர்டர் எடுத்து தான் ஆகணும். நல்ல ஆர்டராக இது நல்ல ஆர்டராக தான் இருக்கும். தரமணி எடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ஆர்டர் மட்டும் எடுத்தாலே போதும். எடுத்துட்டேங்க, எக்ஸ்ட்ரா காசுலாம் இல்லை, பரவாயில்லன்னு எடுத்துட்டேன். நெக் பேண்ட் இருக்கோ இப்போ தாங்க உயிரே வருது. ஏன்னா கால் பண்ணால் தாங்க கொஞ்சம் இதுவாக இருக்குது. சரிங்களா, இதுதான் 6வது ஆர்டரு. 240 தரமணி தான். 4 மணிக்கு கொடுப்பேன்னு போட்டுக்குது. 45 நிமிஷம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டருக்கு 240. பிக்கப்பு ஒன்றுமே இல்லை. பிக்கப்பு பக்கத்து இந்த ஃப்ளாட்டில், இங்கே பின்னாடி ஒரு ஃப்ளாட் இருக்குது, அது அங்கேருந்து இங்கே வரத்துக்கு 240 மீட்ரு, அவ்வளோதான். அது ஏதாவது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது பரவாயில்ல. இதுக்கு எப்படியோ 240 எவ்வளோ எடுப்பானுங்க? 24 ஒரு 240 24 ஒரு 205 கிட்ட கொடுப்பானுங்க. பரவாயில்ல, 1 கிலோமீட்டருக்கு 10 கணக்கு மாரி. இப்போ நான் நெக் பேண்டு மட்டும் வாங்கலன்னு வச்சுக்கோங்க. இதோ இப்போ பேசின்னு போகிறா போடல, இதுமாரி தான் பேசின்னு போகணும். கஷ்டம். கழுத்து வலிக்கும், உடம்பு வலிக்கும். இங்கே தாங்க 6வது ஆர்டர் டெலிவரி கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணேன். எங்கள் 6வது ஆர்டர் கொடுத்தாச்சு. 7வது ஆர்டர் வேணும் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணோம். சூப்பராக இருக்குதுங்க இந்த காப்பி. இதுக்குள்ளே வீட்டுக்கு போகிற வழியில் இன்னும் ஒரு 95 எடுத்தால் கரெக்டாக இருக்கும். 95. ஆமாம், சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே செட்டப்பு எல்லாமே நல்லா காமாக சில் பண்ணுற மாரி சூப்பராக இருக்குது. அழகாக ஜாலியாக வந்து இப்படியே நின்று இருந்தா 7வது ஆர்டரும் போட்டாங்க. திருவான்மூர்லேருந்து எடுத்துன்னு ராயப்பேட்டைக்கு தான் போகிற மாரி. சமாளா
சூப்பருங்க. சரி, அதுதான் எடுக்க போயின்னுக்கிறேன். கால் பண்ணல, ஏதோ கால் பண்ணிடலாம். இதுக்குள்ளே இறங்கிட்டு கால் பண்ணுறோம். நினச்சினே இந்த ராயப்பேட்டா போட்டால் 137 ரூபா, நம்மளுக்கு தேவையோ 95 ரூபா தான். எப்படியும் அவன் கமிஷன் பிடிச்சாலும் அவ்வளோலாம் பிடிக்க மாட்டான். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் ராயப்பேட்டை. அங்கே வீட்டுக்கு கிட்டங்க கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போகிறோமோ இல்லை என்ன கடையில் போய்ட்டு என்ன சமோசா சாப்பிட்றோமோ பார்ப்போம் எப்படின்னா. அதுன்ட்டு இதுமேட்டு சார்ஜ் போட்டால் என்ன போடலாம், சார்ஜ் போட்டுனே போவோம், சும்மா போட்டு. சரிங்க, எப்படியோ ஆர்டர் எடுத்தாச்சு. இந்த ஆர்டரு ராயப்பேட்டை தான், வெறும் ஒரே ஒரு பார்சல். நம்மலாம் ஒரு ஃபோனு வச்சுருந்தானே ஓட்டுவோம். தலை பாருங்க 2 ஃபோனை வச்சுன்னு ஓட்டுது. ப்ரோ லெவலில் பாருங்களா 2 ஃபோன் ஓல்ட்ரு. கதை தெரியல எங்க வேற லெவலுங்க. 2 ஃபோன் வச்சுக்கிறாரு, 2த்துல போர்ட்ரேட் எடுப்பாரா எப்படி, என்னத்துக்குன்னு தெரியல 2 ஃபோன் எதுக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, குத்து முச்சாச்சு. இதுக்குள்ளே தான் அந்த ரெஷ்னி ஹவுஸோ ஏதோ மேட்ரஸோ ஏதோ அந்த துணி அந்த இதுலாம் இருந்து பெட் கவரு அதுமாரி. அதாங்க, எனக்கு இதோட முடிச்சிக்கலாம். 139 ரூபா ஆர்ட்ரு. கால் பண்ணி சொல்லிட்டேன். வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:49. க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ பார்த்தா இது பண்ணுவாங்க. இப்போ நெட் ஆஃப் பண்ணிட்டு போட்டோன்னா ஆர்டர் வையாது. ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா 418 ரூபா. ரேப்பிடோவில் 418. போட்டோவில் பார்த்தீங்கன்னா 763 ரூபாங்க. டிப்ஸு மட்டுமே நல்லா வந்துச்சு. அந்த ஒரு இடத்துல மட்டுமே 49 ரூபா 46 ரூபா கொடுத்தாரு நினைக்கிறேன். 46, ஆமாம் 46 ரூபா கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல வந்து சேர்த்து அது ஒரு 20 ரூபா போடு. இது 1247 ரூபாங்க. இதில் பெட்ரோல் வந்து எவ்வளோக்கு போட்டோன்னா 210 ரூபாய்க்கு போட்டோம். அதுதாங்க நீ டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1037ங்க. இது வரைக்கும் நம்ம இப்போ வீடியோ எண்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து 770ங்க. அதில் ஸ்டார்ட் பண்ணும் போது எவ்வளோ இருந்தாங்க சரியாக தெரில. ஆனால் டோட்டல் ஏர்னிங் இன்னைக்கு பரவாயில்ல. அதுதாங்க 1037ங்க. மணி எத்தனை மணிக்கு? அதில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 4:50க்கு இவ்வளோ ஏர்னிங் பண்ணியாச்சு. பரவாயில்ல இல்லைங்க.